வைகாசி விசாகத்தின் சிறப்புகள். வைகாசி விசாகம் முருகக் கடவுள் அவதரித்த நாளாகும். விசாகம் என்றால் 6 நட்சத்திரங்கள் ஒருங்கிணைந்து இருப்பதால் 6 முகங்களுடன் முருகன் தோன்றியதாக ஐதீகம். சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து அக்னி ரூபமாக அவதரித்தவர் முருகக் கடவுள். இந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக நாளில்தான். இது உங்கள் மக்கள் நாள் காட்டி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம். பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி 108 பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எள் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. திருமழம்பாடி என்ற ஊரில் சிவன் திருநடனம் ஆடியது வைகாசி விசாக தினத்தில்தான். விஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஒன்றான நரசிம்ம அவதாரம் அவதரித்ததும் வைகாசி விசாகத்தன்றுதான். ஆந்திர மாநிலத்தில் உள்ள சிம்மாசலத்தில் கோவில் கொண்டுள்ள வராக லட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாகம் சிறப்பான தினமாகும். சந்தன காப்புடன் ஆண்டு முழுவதும் காட்சி தரும் இந்த நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாக நாளில் சந்தன காப்பை கலைத்து விடுவார்கள். மூல விக்கிரகத்தின் இயற்கை தோற்ற பொலிவோடு அன்று தரிசனம் தருவார். பின்னர் சுமார் 500 கிலோ சந்தனம் பயன்படுத்தி சந்தன காப்பு செய்வார்கள். இந்திரன் வைகாசி விசாகத்தன்றுதான் சுவாமிமலை முருகனை வழிபட்டு ஆற்றல் பெற்றார். தர்மத்திற்கு அதிபதியான யமதர்மராஜன் அவதரித்தது வைகாசி விசாகமே ஆகும். அன்று யமதர்மராஜனை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். கன்னியாகுமரியில் குமரி அம்மனுக்கு முக்கடல் சங்கத்தில் ஆராட்டு விழா இந்த நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது போல இன்னும் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க நம்ம மக்கள் நாள் காட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.